ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த மருதாணி இலையை வச்சு வீட்டிலே எப்படி கோன் செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மருதாணி இலையெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஒரு தடவை நல்லா அரைச்சிக்கலாம். இப்போது இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி. இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மருதாணி இலை பேஸ்ட்டை எடுத்து இது மாதிரி கையால் நல்லா அழுத்தி விட்டு வடிகட்டிக்கலாம். பார்த்திங்கன்னா இதோட சக்கையெல்லாம் மேலே தங்கிடும். இந்த சக்கையெல்லாம் நம்ம சேர்த்து கோன் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு மருதாணி கோனில் இறங்காது. அதனால நம்ம இது மாதிரி வடிகட்டி இந்த சக்கையெல்லாம் தனியாக எடுத்துடலாம். இப்போது கோன் செய்கிறதுக்கு மருதாணி கிடச்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கலாம். இந்த கவரில் மேல் பக்கம் கீழ் பக்கம்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நடுவில் உள்ளதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் கட் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷீட் மாதிரி கிடைக்கும். இதை ஒரு கார்னர்லேருந்து ஒரு சுருள் மாதிரி சுருட்டிக்கலாம். நல்லா அடியில் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு சுருட்டிக்கோங்க. இந்த ஷீட் ஃபுல்லும் நம்ம சுருட்டிக்கணும். நான் இந்த சுருள் செய்கிறத ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனால் பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த கோனோட குறுகலான பக்கத்தை இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த சைடு இப்படி நல்லா டைட்டாக அப்படி சுற்றுனீங்கன்னா நம்ம கடையில் வாங்குகிற கோன் ஷேப்லேயே நமக்கு கிடச்சிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுருட்டியாச்சு. பார்த்திங்கன்னா சுருட்டிட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டேப் வச்சு ஒட்டிடலாம். நம்ம இந்த கோன் சுற்றி முடித்து அந்த எட்ஜிலேருந்து நம்ம இந்த லாஸ்ட்டு வரைக்கும் டேப் ஒட்டிக்கலாம். அப்போ தான் நம்ம உள்ளே மருதாணி வைக்கும்போது கசியாமல் இருக்கும். நான் இது வரைக்கும் டேப் சுற்றிட்டு திரும்ப மேலாப்பில் சுற்றி இன்னொரு தடவை எடுத்துக்கிறேன். நான் 2 தடவை டேப் சுற்றியிருக்கேன். இப்போ கட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு கோன் ரெடி ஆகிடுச்சு. இதில் மருதாணி நல்லா கலக்கிட்டு மருதாணி உள்ளே வச்சிடலாம். இந்த கோனில் மருதாணி 3/4 அளவு வச்சிங்கன்னா போதும். ஏன்னா இந்த மாதிரி மடிக்கணும். இப்படி மடிச்சுட்டு இந்த பக்கமும் மடித்து விட்டு இதை இப்படி சுருட்டிக்கலாம். சுருட்டி நம்ம இந்த இடத்துலையும் டேப் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இது மாதிரி ஒரு 2 இல்லை 3 தடவை டேப் போட்டிட்டு அந்த டேப் போட்டின அந்த எட்ஜஸை ஒரு 2 ரவுண்ட் சுற்றி விட்டுட்டிங்கன்னா நமக்கு பிரியாமல் இருக்கும். நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் சுற்றி விட்டுக்கணும். இந்த மாதிரி டேப் ஒட்டிட்டு கட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு கோன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். நம்ம கையால் அரைச்சி மருதாணி போடும்போது எப்பவும் ஒரே டிசைனில் தான் வைப்போம். ஆனால் இந்த மாதிரி கோன் செஞ்சு நம்ம மருதாணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு நமக்கு ஏற்ற டிசைனில் வரைஞ்சிக்கலாம். நம்ம கடையில் வாங்குகிற கோன் அளவுக்கு இல்லைனா கூட இது ஓரளவுக்கு நம்ம டிசைன் வரைஞ்சிக்கலாம். இது நேச்சுரல் லைக் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த கோனுக்கு மருதாணி இலையை தவிர வேறு எதுவுமே நம்ம சேர்க்கலை. அதனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. நம்ம இந்த வெயில் காலத்தில் அடிக்கடி மருதாணி வச்சுக்கலாம், சளி பிடிக்காது. இந்த மாதிரி நம்ம மருதாணி இலையை அரைச்சி மருதாணி வைக்கும்போது நெகை சுற்றி வராது. அப்புறம் நெகங்களும் பூச்சி சொத்தை வராமல் பாதுகாக்கும். சில பேருக்கு மருதாணி செவக்காது. அவங்க இது கூட 10 ட்ராப்ஸ் போல் லெமன் ஜூஸ் சேர்த்து அரைச்சிக்கலாம். நிறைய பேர்த்துக்கு மருதாணி வச்சோன்னா சளி பிடிச்சிக்கும். அவங்க என்ன செய்யலாம்னா ஒரு 7-8 நொச்சி இலை சேர்த்து அரைச்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.